இன்னும் சில நாட்களில் 2024 முடிந்து 2025 ஆண்டு தொடங்க உள்ளது. இந்த நிலையில் தீர்க்கதரிசிகள் அனைவரும் 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை கணித்து சொல்ல தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் உலகில் பல தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் பாபா வாங்கா கணித்து வைத்திருப்பதையே பலரும் நம்புகிறார்கள். இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளன. அவருடைய கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை. ஏனென்றால் ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை பாபா வாங்கா முன்னரே கணித்துள்ளார். யார் இந்த பாபா வாங்கா? வால்கன் நாஸ்ட்ரடாமஸ் என்று அழைக்கப்படும் பாபா வாங்கா பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த மூலிகை மருத்துவர் ஆவார். 1911 ஆண்டில் கிழக்கு ஐரோப்பாவில் பிறந்த இவர் 1996 ஆண்டில் தனது 84வது வயதில் இறந்தார். இவர் இறந்து போகும்போது இவருக்கு லட்சக்கணக்கில் சீடர்கள் இருந்தனர். குறிப்பாக ரஷ்யா, கிழக்கு ஐரோப்பாவில் அவருக்கு ரசிகர்கள் அதிகம். அவர் வாழ்ந்த காலத்தை விட இறந்த பிறகு அவர் பல்வேறு உலக நிகழ்வுகளை சரியாக கணித்து முன்கூட்டியே சொன்னார் என்ற கதைகள் இணையம் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது. இவர் கணிப்பில் கொரோனா தொற்று நோய், இளவரசி டயானா மரணம், தாய்லாந்தில் ஏற்பட்ட 2004 சுனாமி, ஜப்பான் சுனாமி, அமெரிக்க அதிபராக ஒபாமா, சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விடயங்கள் முன்கூட்டியே கணித்துள்ளதாக அவரது சீடர்கள் தெரிவித்துள்ளனர். தாயின்றி தந்தை சித்தியுடன் சிறிய குடும்பத்தில் வளர்ந்த இவருக்கு 12 முதல் 13 வயது இருக்கும்போது பல்கேரியாவில் ஏற்பட்ட பெரும் புயலில் கண்களில் மின்னல் தாக்கி பார்வை பறிப்போன நிலையில் புயலில் சிக்கிய போது அவருக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்ததாகவும் அதன் பிறகு அவர் மக்களை பற்றியும் எதிர்கால உலக நடப்புகளை பற்றியும் சரியாக கணித்து கூறினார் என்றும் அவரது சீடர்கள் கூறுகிறார்கள். பாபா வாங்காக்கு பல்கேரிய மொழியே முழுமையாக தெரியாது. பார்வையற்றவர்கள் படிக்கும் முறையில் கொஞ்சம் செர்பிய மொழியில் படிப்பார் எனவும் தெரிவிக்கின்றனர். இவர் எந்த புத்தகத்தையும் எழுதியதில்லை. இவர் கணித்ததாக கூறப்படும் நிகழ்வுகள் அனைத்தும் அவருடைய உதவியாளர்களால் தொகுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் அவை பல்வேறு நூல்களாக வெளியானது. இவர் மறைவுக்கு பிறகுதான் அந்த கணிப்புகள் பல வெளியானது. இவர் இன்னும் 5000 ஆண்டுகளுக்கான உலக நிகழ்வுகளை கணித்துள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தற்போது 2025 என்ன நடக்கும் என்பதை இவர் கணித்திருப்பதை பற்றி பார்க்கலாம். 2025 ஆண்டிற்கான பாபா வாங்காவின் கணிப்புகள் சற்று அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. ஏனென்றால் 2025 ஆண்டு உலக அழிவு தொடங்கும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார். 5079 ஆண்டு உலகம் அழியும் என்றும் அப்போது பூமியில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார். இவர் கணிப்பின்படி 2025 ஆண்டில் பெரிய மோதல்கள், சோகமான சம்பவங்கள் நடைபெறும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார். அது மனித குலத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் ஐரோப்பாவில் ஒரு பேரழிவுக்கான மோதல் ஏற்படும் என்றும் கணித்துள்ளார். இந்த மோதல் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஈடு செய்ய முடியாத சோகத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கணித்துள்ளார். 2025 ஆண்டில் மோதல் காரணமாக மக்கள் தொகை கணிசமாக குறையும். அதன் பிறகு 2028 புதிய வளங்களை தேடி மனிதர்கள் வீனஸை அடைவார்கள் என்று கணித்துள்ளார். பின் 2033 ஆண்டில் மிகப்பெரிய பனிக்கட்டிகள் உருகும் என்றும் இதனால் கடல் மட்டம் அதிகரிக்கும் என்றும் கணித்துள்ளார். இதனால் பெரிய அலைகள் தாக்கி பெரும் உயிர்ச்சேதம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2130 வேற்று கிரக வாசிகளுடனான மனித தொடர்பையும் பாபா வாங்கா கணிக்கிறார். மேலும் 2170 பருவநிலை மாற்றம் பூமியில் அழிவை ஏற்படுத்தும், பூமியில் வறட்சி அதிகரித்து மனித வாழ்க்கையை மோசமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 3005 ஆண்டு பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையே போர் ஏற்படும் என்றும் கணித்துள்ளார். 3797 பூமியிலிருந்து உயிர்கள் பிரியும் என்றும் இறுதியாக 5079 உலகம் அழிந்து மனித இனம் முற்றிலும் அழிந்துவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்காலத்தை கணித்ததாக குறிப்பிடப்படும் பாபா வாங்காவின் வாசகங்களுக்கு சிலர் ஆதரவாகவும் சிலர் பொய்யானவை என்றும் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.